சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் கிடையாது. சில இம்பார்ட்டன்ட் ஜாப் இருக்குது இல்லைங்களா? அதாவது இம்பார்ட்டன்ட் மேனேஜர் போஸ்ட் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு மட்டும்தான் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம் கிடையாது. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த நிறைய உங்களுக்கு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இது டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்க இல்லையா. ஸோ காய்ஸ், இதுதான் சிட்டி யூனியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் விட்டுருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க, சீஃப் மேனேஜர் கொடுத்துருக்காங்க, பேங்க் மேனேஜர் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டண்ட் மேனேஜரும் கொடுத்துருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னென்ன ஜாப் இருக்கோ அந்த ஜாபுக்கு பூரா தனித்தனி குவாலிஃபிகேஷன் இருக்குது. ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு யார் யார் எலிஜிபிள், என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அந்த டிகிரி வந்து CAIIB அந்த மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இதில் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 இயர்லேருந்து 50 வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள்னு கேட்குறாங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்களேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேர்ல்டு ப்ரொவைடு செக்டர் பேங்க்கில் வேலை செஞ்சுருந்தா ஓகே, அப்புறம் டெக்னாலஜியில் வேலை செஞ்சுருந்தா ஓகே, கிரெடிட் டெலிவரி பண்ணுறது வேலை செஞ்சுருந்தா ஓகே. அந்த மாதிரி இவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் அப்படின்ட்டு இவங்களே சொல்லியிருக்காங்க. இன்னொரு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம், தமிழ்நாட்டில் வந்து கும்பகோணத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா, சீஃப் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தா ஓகே, நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இவங்க கேட்டிருக்கிற மாதிரி JAIIB இந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் இந்த குரூப்பில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 இயர்லேருந்து 50 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறாங்க. இதுலேயும் பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் பிளேஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க இல்லைங்களா, டெவலப்மெண்ட் மேனேஜர் இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றதே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா, டெப்டி மேனேஜர் போஸ்டிங், அதாவது பிரான்ச் மேனேஜர் இருக்குது இல்லைங்களா, அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தா, நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் ஆகுங்க. 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ட்டு. இன்டர்நேஷ்னல் பேங்கிங் டிவிஷன், டெக்னாலஜி, ரிட்டைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒர்க்கிங் பிளேஸ் வந்து உங்களுக்கு இந்தியாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர், பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர், இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் 24 இயர்லேருந்து 30 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் பிளேஸ் இந்தியாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்க் ரெக்கார்டு அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு மார்க் வந்து 60% வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்குது அண்டு இன்டர்வியூவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கிளிக் ஹியர்ன்னு இருக்கு இல்லைங்களா அப்ளிகேஷன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதில் பாருங்கள். நேம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபாதர் நேமோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, மதர் நேம் அண்டு இமெயில் ஐடி. உங்கள்கிட்ட எந்த இமெயில் ஐடி இருக்கோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க. ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர், பேன், ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அண்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. பர்சனல் டீட்டெயில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயிலுக்கு போவீங்க. அங்கே உங்கள் பர்சனல் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துக்கோங்க. அண்டு எஜுகேஷன் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது, இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். குவாலிஃபிகேஷன் என்னென்ன, உங்கள் மார்க்கெல்லாம் கேட்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. லொக்கேஷன், அதாவது நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்க, உங்கள் சொந்த அட்ரஸோட லொக்கேஷனை கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே யூனியன் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க்கில் பேங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டீட்டெயில்மெண்ட் ரெஃபரன்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு உங்களுக்கு யார் ரெஃபரன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த சிட்டி யூனியன் பேங்க்கில் இருக்கிறவங்க தான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது இருக்காங்க இல்லையா, வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட ரெஃபரன்ஸ் ஐடி வாங்கி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. என்னென்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ட்டு இவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ண உடனேயே உங்களுக்கு மெரிட்டில் யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து இருக்கிற ஜாபு கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனேயே நீங்கள் உங்களுக்கு எந்த போஸ்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எலிஜிபிளாக இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா சிலதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், சிலதுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும், சிலதுக்கு வந்து மெரிட்டில், அதாவது உங்கள் மார்க்கை வச்சு நீங்கள் எடுக்கிற மாதிரி. நான் ஒரு ஜாபு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மார்க்கு 60% எடுத்திருந்தா உங்களுக்கு அந்த ஜாபு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சிட்டி யூனியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டு.